ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹில் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கிற கத்திரிக்காய் கடையல் எப்படி செய்யலாம்னு பார்த்தலாம் வாங்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வந்து நம்ம அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணினதுக்கப்புறமா அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா கூடவே ஒரு அரை ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் சீரகமும் கடுகும் நல்லா பொரியட்டும். கூடவே வந்து 2 கொத்து போல் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதுலேயே வந்து ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 15 போல் சின்ன வெங்காயத்தை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 6 7 வரமிளகாய் வந்து நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 4 மீடியம் சைஸ் தக்காளி வந்து இப்போ சேர்த்துக்க போகிறோம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இதையும் வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது தக்காளி கொஞ்சம் நல்லா வந்து வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி வந்து வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மட்டும் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்து அதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு 1/4 கிலோ போல் கத்திரிக்காயை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கத்திரிக்காயும் தக்காளி கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் வந்து சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தக்காளியும் கத்திரிக்காயும் 2யும் சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து கத்திரிக்காய் தக்காளி எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் வந்துட்டு வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து தக்காளி இருக்கிறதெல்லாம் கொதித்து வெளியில் வரும் தண்ணி ஃபுல்லாக. இப்போ வந்து கூடவே வந்து ஒரு ஸ்பூன் போல் குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து நம்ம வந்து அதையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வந்து கொதிக்கிற கண்டிஷன் வந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்ததுக்கப்புறம் அதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி வந்து கொதிக்கிற கண்டிஷன் வந்ததுக்கப்புறமா இது கூடவே வந்து இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து குக்கர் வந்து மூடிக்கலாம். இப்போ விசில் வச்சு ஒரு 2 விசில் போல் வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் விட்டால் சரியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா காய் வந்து நல்லா வெந்துருச்சு. தக்காளி கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இதை வந்து ஒரு மேஷர்லாம் மத்து வச்சு இந்த மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்து நம்ம கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலைகளை வந்து தூவி அதை நல்லா வந்து கலந்து விட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் கடையில் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இது வந்து இந்த கத்திரிக்காய் கடையில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து தோசை கூட வந்து சர்வ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து மஹில் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.